உலகெங்கும் உள்ள ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக வருகிற மே மாதம் 30 சடாஸ்கர ஸ்கந்த சப்த சதி மகா யாகம் நடக்க இருக்கிறது. மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க. முருகனுடைய அருளை பெற்று செல்லுங்க. உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலபலங்கள் பார்த்து வரும் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் செவ்வாயின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரருக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம்னா ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி ராசி நாதனும் சரி நட்சத்திர நாதனும் சரி செம்மையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வலம் வர போறார்கள். நீங்க இந்த பக்கம் இருக்கக்கூடிய கண்ணில் இருக்கக்கூடிய சித்திரையாக இருந்தாலும் சரி, அப்படி எப்படிக்கா வரக்கூடிய துலாம் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த தடவை நிறைய சொன்ன மாதிரி இந்த கிரகம்லாம் ஒரு 4 மாசம் அந்த வித்யா போனா போட்டு அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த வீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஒரே மாதிரியான பொது பலனை 2 வீட்டில் இருந்தாலுமே கொடுக்கறதுக்கான அமைப்பாகத்தான் இருக்கு. இது எது வரைக்கும் அப்படியே கன்யூ ஆகும்னா மே மாசம் ஜூன் மாசம் வரைக்கும் அப்படியே தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியா நட்சத்திர பலன்கள் இந்த வீட்டுக்குன்னு பார்க்கலாம். கூட்டி கழிச்சு பார்த்தா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் செவ்வாய் நட்சத்திர நாதன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு. பி ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி இந்த தடவை நீங்க உங்களை ப்ரூவ் பண்றதுக்கான சினாரியோ கிரியேட் ஆக போகுது. யாருக்கு? சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அதுவும் எக்ஸ்பெஷலி கண்ணில இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாவ் ஃபென்டாஸ்டிக். சனியோட பார்வை இங்க செவ்வாயுடைய வேகம். அப்ப இது வரைக்கும் முடியாத எல்லா விஷயமும் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறமா நடக்கிறதுக்கான அமைப்பு 100 விழுக்காடு உண்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்டு, ராசிநாதன் இது வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி நீச்சோன்னு சொல்ல மாட்டேன், வலு குறைவாக இருந்தால் நீங்க கன்னியாக இருக்கிற பட்சத்து நீங்க துலாமரம் தான் கவலைப்பட நான் கெத்த காடு தூக்கி விட்டு நடக்கலாம். சுக்கரன் எப்பயுமே அப்பாடி என்னை விட்டீங்கடா சாமின்ற மாதிரி டிசம்பர்ல இருந்தே தலைவர் ஜாலியா தான் இருக்காரு. அப்படியே அவரும் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் வாங்கியிருந்தார். இப்போ சுக்கரன் புதன் பரிவர்த்தனை, புதன் சுக்கரன் பரிவர்த்தனை, செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச சித்திரைக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதனோட வீட்டில் சுக்கரன் போகிறாரு, சுக்கரனோட வீட்டில் புதன் போகிறாரு. இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல வரக்கூடிய இந்த மாதத்தோட 15 தேதிக்கு அப்புறமா நிகழக்கூடிய நிகழ்வு என்பது பயங்கரமான ஒரு கிரியேட்டிவிட்டி மூட கிரியேட் பண்ணும். யாருக்கு? சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். புதன் கம்யூனிகேஷன் ஸ்கில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். யாரெல்லாம் இந்த கலைகளோடு சம்மந்தப்படுறீங்களோ, நடனம், நாட்டியம், பேச்சு, பாட்டு, திடீர்னு பார்த்தா கொண்டு போய் பிள்ளைங்களை மியூசிக் கிளாஸ்ல விடுறது, டான்ஸ் கிளாஸ்ல விடுறது, மே மாசத்துல நாங்கள் சும்மா வீணடிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சித்திரை நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு திடீர்னு பாட்டு மேல் டான்ஸ் மேல் ஏதோ ஒரு மோகம் ஏதோ ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டி புதன் கம்யூனிகேஷன் நிறைய பேர், சில பேருக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் படித்து அதன் மூலமாக உங்களை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டிய அமைப்புக்குள் நீங்கள் ஆட்படுவீர்கள். இது வரைக்கும் வரவே இல்லைன்னா இந்த மாதம் உங்களுக்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சம்மர் ஸ்பெஷல் யாருக்கு நடக்குதோ இல்லையோ, சித்திரை நட்சத்திரக்காரருக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. என்னதான் கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் சனி உங்களை தான் பார்ப்பேன் அடம்பிடிச்சு கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் துலாமா இருந்தீங்கன்னா சொல்லவே வேணாம், கெத்த காலத்துக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் குரு அங்கிருந்து தன்னுடைய கடாட்ச பார்வையான 5ஆம் பார்வை போகும்போது பை இந்த மொத்தமாக கொடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி கொடுக்க போறாரு. வாக்கியப்படி ஒரு 20-22 தேதியில குரு தன்னுடைய உச்ச வீடான கடகத்தில் அமரப் போகிறார். 1ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ அதை அடுத்த மாதம் பார்ப்போம். இப்போ வாக்கியப்படி பார்த்தாலுமே எப்பயுமே நான் சொல்லுவேன், ஒரு பிளானட் அதோட வீட்டில இருந்து டிரான்சிட்டை தொடங்குறதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அதற்கான இம்பாக்டை கொடுக்க ஆரம்பிச்சோம். கிளியர் நம்ம பார்த்துட்டே வரும். அந்த வகையில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு குருவுடைய பெயர்ச்சி, பெயர் புகழ் எல்லாம் 2ஆம் இடம் தான். 2ஆம் இடம் தான் குடும்பத்துக்கான வருமானம். இது வரைக்கும் வருமானமே வரலன்னா இந்த மாதம் உங்களுக்கான வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. அதே மாதிரி ஆல்மோஸ்ட் குருவுடைய பார்வையும் சரி, சுக்கரனுடைய பார்வையும் சரி, சுக்கரனுடைய அமைப்பும் சரி, செவ்வாயுடைய பார்வையும் சரி, அங்கிருந்து வர செவ்வாய் அப்படியே உங்களை தான் பார்ப்பேன்ற மாதிரி டைரக்டா பார்க்கக்கூடிய அமைப்பு எனக்கு தெரிஞ்சு துளாராசிக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் நிறைய தடவை டிராவல் பண்ணுவீங்க. நிறைய குலதெய்வ கோவில்களுக்கு போயிட்டு வர்றது, கையில் அருவா இருக்கக்கூடிய தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுதல், இல்லை திடீர்னு போற இடத்துல ஏதோ ஒரு கருப்பசாமி மாதிரி முனீஸ்வரர் மாதிரியான தெய்வங்களுக்கு போய் மாலையிட்டு வர்றது, தண்ணீரோடு கனெக்ட் ஆகுது. செவ்வாய் எல்லாம் மலை சார்ந்த இடங்கள். அப்போ அந்த மாதிரியான இடங்களுக்கு போறது எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டேங்குது. திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் மலை சார்ந்த இடத்துக்கு போகிறது ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இல்லாம சும்மா சின்ன குன்று தான் மேஷ வீடு இல்லையா? அப்ப இந்த குன்று இருக்கிற இடத்துல செவ்வாய் ஆட்சி பண்ணி உங்களை டைரக்டா பாக்குறாருன்னா அந்த பார்வை ஃபுல்லா உங்க மேல. இந்த பக்கம் சனி பாக்குறாரு கன்னியை, இந்த பக்கம் செவ்வாய் பாக்குறாரு. எப்படியோ சித்திரை நட்சத்திரத்துக்கால மேல இந்த 2 கிரகங்களுடைய இயக்கமும் இயங்க போகுன்ற அமைப்புல நிறைய பேருக்கு இந்த தடவை நடக்க போறீங்களோ, நடந்தா எனக்கு சொல்லுங்க. மலை, ஏரி, ஆறுன்ற மாதிரி கொஞ்சம் அருவிகள் எல்லாமே கனெக்ட் ஆக போகுது. நீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எனக்கு தெரிந்து துலாம்ல இருக்கீங்க, துளாராசிக்கே இந்த அருவியோட கனெக்ட் ஆகும்.
எஸ்பெஷலி சித்திரை நட்சத்திரமா இருந்தீங்கன்னா இந்த தடவை ஏதாவது ஒரு நிறைய பேர் வாட்டர் ஃபால்ஸை பார்க்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், இல்லை போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், நிறைய டிராவல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும், அலைச்சல் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும். அலைச்சல் நினைக்காம அதுக்கான ஆதாயங்கள் இந்த வருவதற்கான வாய்ப்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அரிதாக இருக்கிறது. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நிறைய பேர் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வாங்குவீங்க, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இதெல்லாமே செவ்வாயோட கரவத்தும் டேரெக்டாக உங்களை பார்க்கும்போது நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிராணநாதன் வாங்கி கொடுப்பாரு, நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த மாதம் நடக்கும், அது கூட ஆஃபரில் கிடைக்கும். ஏன்னா பார்க்கக்கூடிய அமைப்புமே கொஞ்சம் உட்காந்துருக்கிற வீடு அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் உட்காந்துருக்கிறது போய் 3ஆம் வீட்டில். ஸோ கண்டிப்பாக ஆஃபரில் ஏதாவது வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிளியர்? ஓகே. நிறைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை நிறைய அட்மிஷன், மேபி நீங்கள் ஸ்கூலோட காலேஜோட கனெக்ட் ஆகிறீங்க, இல்லை டீச்சிங் ஃபீல்டில் இருக்கீங்க, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க, வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய திறமையின் மூலமாக உங்களுக்கான அங்கீகாரம். அட்மிஷனே வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் அட்மிஷன் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் வேற லெவலில் இருக்கும். போன வருஷத்தோட இந்த வருஷம் பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, ஒருவேளை அப்படி ஆகாட்டி கூட இந்த சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு சில நிகழ்வுகளை மேற்கொண்டீர்களானால் இந்த அமைப்பு, இந்த கிரகத்துடைய அமைப்பு உங்களுக்கான நல்லவைகளை கூட்டி கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, மொத்தத்தில் பார்த்தோன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய பாதியும் சித்திரை மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த மீதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ரொம்ப நாளுக்கு அப்புறமா சிறகடித்து பறக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கக்கூடிய காரணியாக அமைய காத்திருக்கிறது. ஓகே, இப்போ படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? ஆனால் மே மாதமும் எங்களை படிக்க சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் பின்னி படல் எடுப்பீங்க, அதுவும் செவ்வாய் வலுவாக இருக்காரா, உடலால் படம். நிறைய பேர் டான்ஸ் கிளாஸ் சேருவீங்களோ? சேர்ந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய சித்திரை நட்சத்திரக்காரங்க டான்ஸ் கிளாஸோட சேருவீங்க, இல்லை டான்ஸ் டீச்சராக இருந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட் வரக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எப்படி புதன் இயங்க போறாரு சொன்னேன் இல்லையா? சுக்கிரன் வீட்டில் புதன். சுக்கிரன் தான் கலைகளுக்கு அதிபதி. புதன் எல்லாமே நடனம், நாட்டியம், நாடகம். நிறைய பேர் இந்த தடவை உங்களுக்கான திறமைன்னு சொன்னேன்ல, எனக்கு இப்போ கவிதை எழுத தெரியும், எனக்கு பாட்டு தெரியும், எனக்கு டான்ஸ் ஆட தெரியும், தெருக்கூத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திடீர்னு மோனோ ஆக்ட் பண்ணுறது, வீட்லேயே நீங்கள் சில இதை பண்ணி ஐ சூப்பர் அப்படின்னு கிளாப் வாங்குறதெல்லாம் பிள்ளைங்க இந்த தடவை பண்ணுவாங்க. நல்லா இருக்குப்பா, பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் இல்லை. ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். கொஞ்சம் கோவம் நிறையாவே வரும், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். நான் சொல்கிறேன் திரும்ப, பிள்ளைங்களை யாரும் திட்டக்கூடாது, ஓகேவா? அது பிள்ளைங்க பிரச்சனை இல்லை, செவ்வாய் பிரச்சனை. அதனால பிள்ளைங்களை சித்திரை நட்சத்திரக்கார குழந்தைங்க கொஞ்சம் கோவப்பட்டாங்கன்னா வீட்டில் இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிளியர்? 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை கல்யாணம், செல்ல கல்யாணம் சொல்லுவாங்க யூஸ்வலி. அது மாதிரி திருமணத்திற்கான வாய்ப்புகள் 2ஆம் வீட்டை குரு பார்க்க போறாரு. ஸோ வேற என்ன வேணும்? இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தாலும், ஏன் 80s கிட்ஸாக இருந்தாலுமே இந்த தடவை திருமணத்திற்கான வாய்ப்புகள் வரப்போகுது. எனக்கு தெரிந்து மே மாதம் 17, 18 தேதிக்கு அப்புறமாக வரக்கூடிய இந்த ஆளுமை சூப்பராக இருக்க போகுது. அப்போ போய் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் இல்லாட்டி இந்த தடவை ஏதாவது ஒரு ஒப்புதலாவது கிடைக்கிற அளவுக்கு இருக்கும். 2-3 தட்டி போன விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. சனி அப்படின்னா கொஞ்சம் டிலே பண்ணுவார், ஆனால் கொடுத்துருவார். அப்போ இந்த தடவை திருமணத்திற்கான வாய்ப்புகள் ஏகோபத்தியமாக இருக்கு, சாதாரணமாக கூட இல்லை. நிறைய ஸ்பீட் எடுப்பீங்க இந்த தடவை. ரொம்ப ஒரு மாதிரி லேசியாக என்னத்தை அப்படின்னு போயிட்டு இருக்கவங்களாம் டக்கு டக்குன்னு ஸ்பீடாகும். நிறைய எக்ஸ்போசல் கிடைக்கும், ஆன்மீகத்தோடு கனெக்ட் ஆகும். எஸ்பெஷலி முருகனுடைய அமைப்பு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு. ஏன்னா போய் ஆட்சி வாங்கி உட்காந்துருக்க வீடு மேஷ வீடு, பார்க்கக்கூடிய பார்வை சுக்கிரனுடைய வீடு. கண்டிப்பாக முருகன் வழிபாடு, முருகன் பூஜை ஏதோ ஒரு இடத்துல உங்களை இயக்கும். அதன் மூலமாக உங்களுக்கான அதிர்ஷ்ட காற்று திறந்து வரப்போம். நிறைய முடிஞ்ச திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிக்கோங்க, இல்லாட்டி பழனிமலை முருகனை பிடிச்சிக்கோங்க. இது ரெண்டுமே உங்களுக்கான ஆளுமையை கொண்டு வந்து சேர்க்கும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வரளி பூ வச்சு முருகனை வழிபாடு பண்ணக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சித்தம் எல்லாம் தெரியும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கடன் சுமை குறையும். இந்த வயது ஒத்தவர்களுக்கு 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து ரொமான்ஸ் அதிகரிக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கேயா ட்ராவல் பண்ண போறீங்க. நிறைய நல்லவை எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் திடீர்னு ஏதாவது லேண்டு வாங்கலாமான்னு மனசு தோணும், இல்லை போய் பார்த்துடுவீங்க. வாங்குவீங்களான்றது உங்களோட சுயஜாதகம் சொல்ல போகுது. பட் அதற்கான இம்பாக்டை இந்த தடவை கோச்சார கிரகங்கள் கொடுக்கும். ஏதோ ஒரு இடத்த போய் சும்மாவது பார்த்துட்டு வருவீங்க, வாங்குறோம் வாங்கல, பட் ஏதோ ஒரு இடத்த போய் பார்க்கறது, ஏதோ ஒரு வீடை பார்க்கறதுல சித்திரை நட்சத்திரம் தான் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாடி மெத்தடில் சித்திரை நட்சத்திரத்தின் ஏதாவது ஒரு கிரகம் நின்னாலுமே இந்த தடவை இடம் வாங்கணும், வீடு வாங்கணுன்ற மாதிரி தாட்டு மனசுக்குள்ள அதற்கான வேலைகளுக்குள் நீங்கள் இயங்குவீர்கள். பிரபஞ்சம் உங்களை இயக்கும். நிறைய பேருக்கு டிரான்சிட் இருக்கு, நிறைய டிராவல் பண்ணுவீங்க, நிறைய இடத்துல உங்களுக்கான ஒரு ஸ்டாண்டலோன்னு அனுப்பிங்க. இதானா அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் ஏளனம் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி ஏறி வரதுக்கான அமைப்பு. ஏன்னா 12-15 வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு கால பொசிஷன். இந்த பக்கம் சனி 30 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன். வருஷத்துக்கு ஒரு தடவை மேஷத்துல உச்சமாகக்கூடிய 12ஆம் வீட்டு அதிபதியோட ஒரு அமைப்பு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரநாதனுடைய ஆட்சி பலம். இதெல்லாம் சேர்ந்து ஆல்மோஸ்ட் பயங்கரமான ஒரு இயக்கத்தை சித்திரையா இருந்தாலும் சரி, மிருகசீடத்துக்கும் சொன்னேன், சித்திரையா இருந்தாலும் சரி, அவிட்டத்துக்கு அதுக்கு மேல இருக்கும். ஸோ செவ்வாய் நட்சத்திரங்களுக்கு இந்த தடவை ராஜயோகம் தான், கவலைப்பட வேண்டாம். நிறைய பேர் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க. எலும்பு தேய்மானம், பல்லு வலி போகும். சில பேருக்கு பல்லு வலி, காலு வலி, அதே மாதிரி மொட்டி
இந்த 3மே இந்த தடவை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைங்களா இருந்தால் விளையாண்டு வர இடத்துல கொஞ்சம் சிராய்ப்பு வராமல் பார்த்துக்கோங்க. செவ்வாய் கொஞ்சம் ரத்தம் பார்ப்பான். 40-45 வயசு இருக்கக்கூடிய என்னுடைய தோழிகள்லாம் கொஞ்சம் காய் கட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். கத்தி படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக கத்தி போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. 12ஆம் இடத்துல இருந்தும் சரி, இந்த தடவை சந்திரன் தன்னுடைய ஆளுமை சரி, நிறைய பேர் பால் காய்ச்சி பொங்க வைப்பீங்க. அதனால் அதிலலாம் கொஞ்சம் கவனம் வந்து கிச்சனில் இருக்கட்டும். செவ்வாயெல்லாம் கிச்சன் அப்படியே ஆக்குபை பண்ணிப்பார். அதனால் அதில் மட்டும் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். 60 தாண்டிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய நினைவுகள் வரும். நிறைய தடவை இந்த மெமரிஸ்லாம் எடுத்து பார்ப்பீங்க. பார்த்துட்டு அதன் மூலமாக சில சந்தோஷ காற்று வீசும். பேரம்பத்தியோடு இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஒன்றும் நெகட்டிவாலாம் ஒன்றுமே இல்லை. கவனம் ஆரோக்கியத்தில் மட்டும். செய்கிற வேலையில் நிதானமாக இருங்க. ரொம்ப ஸ்பீடு செவ்வாய் எடுப்பார். இந்த பக்கம் சனி பிடிச்சி எடுப்பார். இந்த 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் அப்படின்றது அது என்னதான் உடைப்பட்ட நட்சத்திரமாகவே இருந்தாலும் அதற்கான இம்பாக்ட் அது பண்ண தானே போகும். அதனால் கன்னிராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் கால் வலி, கால் பிரச்சனையில் கவனம். முடிஞ்சால் உப்பு போட்டு காலை வந்து வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் 2 மாதமாக. இந்த மாதம் அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் சனியோட தாக்கத்துலேருந்து வெளில வந்துடலாம். அதே மாதிரி சனி எல்லாம் கோல்டு. ஃப்ரிட்ஜ் ஏதாவது ரிப்பேர் ஆக போகுது, இல்லை ஃப்ரிட்ஜில் ஏதாவது வச்சு தொண்டை கட்ட போகுது, 2ல் ஏதோ நடக்க போகுது. அதனால் ஃப்ரிட்ஜிட்ட ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம்ல ஷாக் அடிக்குதான்னு பார்த்துட்டு கையை தொடுங்க. இதெல்லாம் இந்த மாதத்துக்கான ஒரு கைடன்ஸ். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எனக்கு தெரிந்து இந்த மாதம் நிறைய முயல் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முயலா? போன தடவை பார்த்தேன் போட்டிங்க. இந்த தடவை கண்டிப்பாக முயல் பார்ப்பீங்க. முயல் பார்த்தீங்க இல்லை முயல் இது பண்ணுச்சா? எனக்கு தெரிஞ்சு கண்ணியே இந்த தடவை நிறைய முயலோட கனெக்ட் ஆகுது. அஸ்தத்துக்கும் அதான் சொன்னேன், சித்திரைக்கும் அதான் சொன்னேன். கேட்காதீங்க, அந்த இடம் அதுதான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அதனால் அதை பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் சில பேருக்கு, ரொம்ப ரேராக சில பேருக்கு மான் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் முயல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, வேகம் ஓடிட்டே இருக்குது. பணத்துக்கான வருமானத்திற்கு நான் கேரண்டின்னு இன்னொரு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் மான் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப மருளாதீங்க, நின்றுட்டே இருக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ஹெல்த் வைஸ் அதை பற்றி யோசிக்காதீங்க. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கன்னிராசிக்காரங்க மான் பார்ப்பாங்க, துளாராசிக்காரர்கள் முயல் பார்ப்பார்கள். பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதற்கான வாய்ப்பெல்லாம் வரும். எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தை கொடுக்கும். அதை தாண்டி வாராகி அம்மன் வழிபாடு செமையாக இருக்குது. அதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச மஞ்சள் கொடுத்து வாராகி வழிபாடு செய்யக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்புகள் வந்து குவியக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.